bloody sweet. Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா மிஷன் இம்பாசிபிள் ஃபாலோட் 2018 வெளியான ஒரு படம் தான் வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் ஃபாலோட். இந்த படம் வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நான் பார்த்துட்டேன். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு பார்ட் 4லேருந்து 7 வரைக்கும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. யாருக்கு டைம் இருக்கோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அமேசிங் லைஃப் ஆக்ஷன், த ட்ரூ லைஃப் ஆக்ஷன் ஃபிலிம்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ மிஷன் இம்பாசிபிள் இந்த ஃபிலிம் ஃப்ரான்ச்சைஸ்லேயே வந்துட்டு வெளியாட 6th ஃபிலிம் இதுதாங்க, சரிங்க, ஃபாலோ. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு டாம் க்ரூஸ் த பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அவர் கூட இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்டாக வந்துட்டு நம்ம சூப்பர்மேன் ஹென்ரி கேவில். ஸோ ஹென்ரி கேவில்னு சொன்னால் சூப்பர்மேன் தானே நான் வருது. ஸோ இப்போ தான் எல்லாம் மாறி போச்சு, சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ ஹென்ரி கேவில் வந்துட்டு ஒரு ஆன்டகனிஸ்ட் ரோல் பிளே பண்ணுறாரு. ஸோ உண்மையிலே பெர்ஃபெக்டான கேஸ்டிங் கண்டிப்பாக சொல்லுவோம். அந்த ரெண்டு பேர்த்துக்கான ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, லைக் வந்து மோதுதல் இருக்குல்ல, அது அமேசிங்காக இருந்துச்சு. கடைசி கட்டர்லாம் அந்த மவுண்டன்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க படம். இது ஸ்பாயிலர் வியூவா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். பிடிச்சது பிடிக்கலாம்னு வந்துட்டு நான் ஷேர் பண்ணி போறேன். எஸ் பர்சனல் ஒப்பீனியன். யார் வந்துட்டு ஃபாலோ இந்த படம் பார்த்தவங்க வந்துட்டு மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ண பார்த்துருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் ஃபாலோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருமா. ஸோ ஓப்பனிங்கே வந்துட்டு ஸ்டாரிக்கெல்லாம் போற வேணாம். அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட ஐகானிக்கான என்னது, ஒரு உண்மையான லைஃப் ஆக்ஷன் படம் பார்க்கணும். அதாவது உண்மையான லைஃப் ஆக்ஷன் சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் சிஜி பாடி டபுள் இந்த மாதிரி ஸ்டன் மேன்லாம் வச்சு பண்ணுவாங்க, ரைட்டா, கிராஃபிக்ஸ்லாம் வச்சு. பட் என் மனசை டாம் க்ரூஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு நான் இதெல்லாம் செலவு பண்ண மாட்டேன், நானே இறங்கி பண்ணுவேன், எப்படிப்பட்ட ரிஸ்காக இருந்தாலும் சரி நான் தான் இறங்கி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கல்ல நின்றுருக்காரு. ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசர் படத்துக்கு. ஸோ அவர் தானே ஹெட்டே எல்லாம் அந்த படத்துக்கு. அவர் தான் சொல்லி கேட்டாகணும் எல்லாமே. ஸோ எல்லா ஸ்டன்ஸும் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டன்ஸும் மனத்தை தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு ஹை ஆல்டிடியூட்லேருந்து இருந்து ஒரு என்ன சொல்றது, ஜம்ப்னு ஒன்று இருக்கும். லைக் வந்துட்டு இந்த பேராஷூட்லாம் மாட்டிக்கிட்டு மேலே ஒரு எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க 25,000 ஃபீட்டில் பறந்துக்கு இருக்கிற ஒரு பிளேன்லேருந்து ஒரு வந்துட்டு குதிக்கணும், ஓகேவா, நம்ம ஹென்ரி கேவிலோட சேர்த்து. அது வந்துட்டு அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு சிஜி கிடையாது, ஓகேவா, நிஜமா குடிச்சிருக்காங்க. பார்த்துருப்பீங்க அந்த மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு, ஆக்சிஜன் மாஸ்க்லாம் எந்த அந்த லெவல்லாம் வந்துட்டு ஆக்சிஜனே குறவா இருக்கும், சரிங்களா. ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு கம்மியா இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் மாட்டிக்கிட்டு அந்த சூட்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு பேராஷூட் சூட்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு குதிப்பாங்க, ஓகேவா. அந்த சீன்லாம் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும். உண்மையிலே வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிஜி மாதிரி தெரியும், கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியும், பட் உண்மையிலே பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அது ஒரு மாதிரி வந்து பிளாக் டார்க்காக தான் இருக்கும். அந்த ஒரு சீனி, அந்த கட்டமே டார்க்காக இருக்கும் அந்த காட்சியே. ஸோ கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் கிளியராக பார்க்க முடியும். அந்த ஜம்ப் பண்ணுற சீன்லாம் உண்மையிலே எனக்கு மூச்சு அரைச்சிச்சுங்க உண்மையிலே. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு நம்ம ஹென்ரி கேவில் வந்துட்டு மயக்கம் விட்டுருவாரு. ஆக்சிஜன் மாஸ்க் வந்துட்டு கழிந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்ல வந்துட்டு குதிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம டாம் க்ரூஸோட மாஸ்க்கை கழட்டி விட்டுட்டு கலாச்சிட்டு குதிப்பாருங்க. ஆனால் தான் மனசனுக்கு அந்த இடத்துல வந்துட்டு மாஸ்க் கழட்டிடுச்சு, ஓகேவா. கருமா பூமரங்கடா. ஸோ எங்க தலைவன் தான் வந்து காப்பாத்தினாரு. ஸோ அவர் வந்துட்டு ஓவர் 100 ஜம்ப்ஸ், ஓகேவா, 100 தடவை அந்த ஜம்ப் வந்துட்டு கரெக்டாக வரதுக்கு 100 தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. மனசு அப்படிதான். ஒவ்வொரு ஸ்டன்ஸும் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பர்ட் கிட்ட கத்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு 4 months 6 months 1 year வந்துட்டு ட்ரெயின் பண்ணிட்டு தான் சேஃபா வந்துட்டு எப்படி ரிஸ்க் எடுத்தாச்சும். ஸோ அந்த படம் ஃபுல்லா வந்துட்டு எந்தெந்த ஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு இம்பாசிபிளா இருக்கும் அதை பாசிபிளா செஞ்சு முடிக்கிறது தான் அவரோட மிஷினே. இந்த படத்துல அவர் உண்மையிலேயே மிஷின் பண்ணியிருக்காருங்க, சரிங்க. படத்துல கதையில இல்ல, ஸ்டன்ஸ்ல லைஃப் ஆக்ஷன் செய்யறதுல வந்துட்டு தான் அவர் ஃபோக்கஸே பண்ணியிருக்காரு உண்மையிலேயே சொல்ல போனா. ஸோ அந்த வகையில் இந்த ஹாலோ ஜம்ப்னு சொல்றாங்க. ஸோ ஹை ஆல்டிடியூட் லோ ஓப்பனிங், ஓகேவா, ஹலோ ஜம்ப், ஓகேவா, அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வரேன் ஒரு மோட்டார் சைக்கிள் சேஸ் இருக்கும், பைக் சேஸ் இருக்கும். ஹெல்மெட் எதுவும் போட்டிருக்க மாட்டாரு, எதுவுமே சேஃப்டி ஃபீச்சர் எதுவுமே இருக்க மாட்டாரு, ஓகேவா, எதுவுமே இருக்காது. ஓகே, சேஸ் பண்ணுவாங்க, ஓகேவா, சேஸ் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் மேலே எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீட்ல போவாருங்க, சரிங்களா. கிரீன் ஸ்கிரீன் கிடையாது, ஸ்டூடியோவோ செட்டோ கிடையாதுங்க, எதுவுமே செட்டு எல்லாமே நீங்க பாக்குறது வந்துட்டு எல்லாமே உண்மையான ரோடு. எல்லாத்தையும் ரோடை பிளாக் பண்ணி ஹை ஸ்பீட்ல போய்க்கு இருப்பாரு. எந்த ஒரு கிரீன் ஸ்கிரீன் கிடையாது, சரிங்களா. வரும் வந்துட்டு டிராஃபிக் கண்ட்ரோல் தான் இருக்கு, ஓகேவா. ஸோ மக்களும் இருப்பாங்க. அது வந்துட்டு BMW மோட்டார் சைக்கிள் வந்துட்டு அது வந்துட்டு
அவர் எடுக்கிறப்போ ஸ்டார்ட் ஆகல சரிங்களா. அது வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆச்சு. பிஎம்டபிள்யூ மோட்டார் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி வந்து ஏதோ இஷ்யூ பண்ணிருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா பொய்யான்னு தெரியல, பட் இட்ஸ் அ ஃபேக்ட். ஓகேவா. ஸோ அந்த சேஸ்ல வந்து நம்ம ஹென்ரி கேவல் பைக் எடுத்து கிளம்பிடுவாரு. ஸோ இவரை மட்டும் போலீஸ்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ அப்புறம் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு போவாரு. பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே போவாரு. பின்னாடி திரும்பிட்டு முன்ன காடி வந்துடும். ஓகே, முன்ன கார் வந்துடும். கார்ல இடிச்சு பறந்து போயிடுவாருங்க. பார்க்க போனா உண்மையிலே ஆக்சுவலி அது ஒரு லாஜிக் இல்லை தான். அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு அவர் உழுவுறதே ஒரு மாதிரி காம்படிட்டிவ் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குங்க சரிங்களா. ஓப்பனா சொல்ல போனா உண்மையிலே ஒரு மனசு அந்த மாதிரி காடியில ஒரு கார்ல இடிச்சு பைக் இடிச்சு பறந்து போய் விழுந்தானா கை காலம் தெரிஞ்சிருக்கும், எலும்பு ஏதாச்சும் உடஞ்சிருக்கும், கை கால் உடஞ்சிருக்கும், சாவிடுறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் மனசை வந்துட்டு ஏஞ்சி கத்தி எடுத்துட்டு நோண்டிக்கிட்டே ஓடுவாருங்க அவ்வளவு வேகத்துக்கு. சரி, போலீஸ்னாலே துரத்தி பிடிக்க முடியாது தெரியுமா. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு ஐயோ என்னடா இப்படி பண்றாரு அப்படின்னு இருக்கு, பகீர்னு ஆயிடுச்சு. ஓகே, உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்துச்சு. அவர் பண்ற ஸ்டன்ஸ்லாம் அந்த பைக் சேஸ்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா. ஸோ அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ யா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சீன்ல வந்துட்டு ஹென்ரி கேவலை வந்துட்டு நம்ம தலைவன் வந்துட்டு ஈத்தன் வந்துட்டு தொடர்த்தி பிடிக்க போனோம். ஹெலிகாப்டர்ல வந்துட்டு போயிடுவாரு, தப்பிச்சு போயிடுவார், எஸ்கேப் ஆயிடுவாரு நம்ம ஹென்ரி கேவல். ஸோ ஹென்ரியை பிடிக்கிறதுக்காக இவர் இன்னொன்று ஹெலிகாப்டர் எடுத்து போவார். ஓகேவா. ஸோ இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த ஹெலிகாப்டர்ல ரோப்ல இருந்து தொங்கிட்டு வருவாரு. ஓகேவா. ரோப்ல தொங்கிட்டு வருவாரு. அந்த ரோப் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா. அந்த ரோப்ல அது என்னால எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியலங்க. எனக்கு நினைச்சு பாக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குங்க. அது உண்மையிலே தொங்கிட்டா ஒரு கட்டத்துல வந்து ரோப் வலிக்கு கீழே விழுந்துட்டாராம். உண்மையிலே விழுந்துட்டாருன்னா எல்லாம் குரூவும் பயந்துறாங்க. உண்மையிலே விழுந்துட்டாராங்க ஒரு கட்டத்துல. அவரு அந்த நீங்க சீன்ல பாக்குறது, அந்த படத்துல பாக்குறது, அந்த கடைசி சீன் இருக்குல்ல, எல்லாமே உண்மைங்க. அவர் ஸ்லிப் ஆனது உண்மை, பிடிச்சி திரும்ப மேல வந்தது உண்மை, நிஜமா நடந்தது, எதுவுமே ஸ்கிரிப்டட் இல்லையா. அது அப்படியே கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க, விச் இஸ் குட் திங். ஸோ நிறைய பேருக்கு தெரியணும்காக அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்துட்டு அந்த ஸ்டண்டை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு ஹெலிகாப்டர் ஓட்டுறது கூட அவர் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. 6 months அவர் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காராம். ஓகே. ஸோ 100% ரியலா. அவர் வந்துட்டு அந்த லைக் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாத ஹெலிகாப்டர் மறுபடியும் ஸ்டேபிளா ஓட்டுறதுக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காராம், விச் இஸ் அல்டிமேட்டுங்க. உண்மையிலேயே பயங்கரமான ஸ்டன்ஸ்லாம். அது நீங்க அதை வந்துட்டு கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. பட் நீங்க படத்துல பார்த்து பாருங்க நெட்ஃபிளிக்ஸ்ல, உண்மையிலேயே அள்ளு விட்டுரும் உங்களுக்கு. அந்த சீன்லாம் வந்துட்டு பொய் இல்லைங்க. கிரீன் ஸ்கிரீன் கிடையாது, ப்ளூ ஸ்கிரீன் கிடையாது. ஓகே, இந்த ரோப் எதுவுமே சேஃப்டி ஃபீச்சரே இல்ல. அவரே சொந்தமா பிசிக்கலா அவரே பேலன்ஸ் பண்ணி இருந்திருக்காராங்க. அது ஒரு மாதிரி அடக்கிதுங்க அதெல்லாம் பார்க்கும் போது, அதெல்லாம் நினைச்சு பார்க்கறப்போ சரிங்களா. அதனால எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்துலயும் வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் ஒரு ரூஃப் டாப்ல ஓடுற மாதிரி சீன் இருக்கும். அந்த லாங்கா ஓடுவாரு, அதுதான் ஒரு ஐகானிக். நம்ம டாம் க்ரூஸ்னாலே வந்துட்டு ஸ்டெமினா ஹைல இருக்கும், ஸ்டெமினா பீக் லெவல்ல இருக்கும். ஸோ ஹை ஸ்பீட்ல ஓடுவாரு, அந்த வேகமா ஓடு தெரியும், லாங்கா ஓடுவாரு, நான் ஸ்டாப்பா ஓடுவாரு. அதான் அது அந்த மிஷன் இம்பாசிபிள் அந்த சீரீஸ்ல வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு மூவ்னு கண்டிப்பா சொல்லுவேன் சரிங்களா. அந்த அளவுக்கு மனுஷனுக்கு பாஞ்சு ஓடுவாரு, மேலேருந்து குதிச்சு ஓடுவாரு. ஓகேவா. இப்போ ஒரு ஓடுற நேரத்துல ஒரு பில்டிங் டு ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்றப்ப வந்து ஒரு முட்டிக்கால் வந்துட்டு நீ வந்துட்டு செவுத்துல இடிச்சு இன்ஜர்ட் ஆயிரும், உண்மையிலே இன்ஜர்ட் ஆயிருமா. அப்புறம் உண்மையிலே இன்ஜர்ட் ஆயிருமா. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அவர் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மறுபடியும் எடுத்து கொடுத்துருக்காராம், திரும்ப அந்த ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்காராம். அவர் ஏங்கல், அவர் முட்டி வந்து உடஞ்சிருச்சான், ப்ரோக் இஸ் ஏங்கல். அந்த அது வந்துட்டு உண்மையிலேயே பண்ணியிருக்காராம். அது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆகி பிடிக்கிற கேப்ல வந்த ஃபோர்ஸ்ல வந்துட்டு இடிச்சு உடஞ்சிருச்சான். அது வந்துட்டு இடிச்சார்ல அந்த சீனை வந்து அந்த ஷார்ட்டை வந்துட்டு படத்துலேயே வச்சிருக்காங்க. அவர் இடிச்ச ஷார்ட்டை வந்துட்டு அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏஞ்சி ஓடுறது வந்துட்டு ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு எடுத்தது, ஆஃப்டர் 6 months கழிச்சு எடுத்தது மறுபடியும் அவர் ரிகவர் ஆகிறதுக்கு அப்புறம். அது உண்மையிலேயே அல்டிமேட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மலையில வந்துட்டு தொங்குற மாதிரி இருக்கும், அந்த ரோப் தான் இருக்கும், அந்த ரோப்பை பிடிச்சி தொங்குறோம். நம்ம ஹென்ரி கேவல் கீழே வைப்பாரு. ஸோ ஹென்ரி கேவல் வந்துட்டு ரோப்பை பிடிச்சிருப்பாரு. நம்ம தலைவன் வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆச்சு, அந்த அந்த மவுண்டனை வந்துட்டு அந்த மலையோட கல்லை பிடிச்சிருப்பாரு, கல்லை பிடிச்சி ஏறுவாரு சரிங்களா. ஸோ அந்த ரோப்பை அவரே வந்துட்டு தட்டி விட்டு கீழே விட்டுருவாரு, ஹென்ரி கேவல் செத்து போயிருவார். அஃப்கோர்ஸ் அது உண்மையிலே எடுத்ததான், அது உண்மையிலேயே அவர் மலையை அந்த கல்லை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி இருந்தாங்க. ஸோ நீங்க பாக்குறதுக்கு இன்னைக்கு வந்து வெள்ளக்கார படம், ஹாலிவுட் படம்டா, சிஜி தான், கிரீன் ஸ்கிரீன் தான், கீழே ஒன்னமே இருக்காது பாரு, கீழே தரதான் இருக்கும் சரிங்களா, எல்லாம் சேஃப்டி ஃபீச்சர் எல்லாம் போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட்
கிடையாதுங்க. நீங்க பார்த்தது 100% ரியல். எந்த ஒரு சேஃப்டி ஃபீச்சர் அப்படி இருந்தாலும் வந்துட்டு உண்மையிலே தொங்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே மலை மேல தான் இருந்தாங்க. பட் வந்துட்டு கொஞ்சம் அந்த கயிறு அந்த ரோப்லாம் இருக்கும். பட் அதை வந்துட்டு இரேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை நம்பிட்டும் தொங்க முடியாது. அவ்வளவு தூரத்துல இருந்து அவ்வளவு தொலைவுல இருக்கு. எத்தனையோ ஃபீட்னு சொல்றாங்க. ஓகேவா, 1000 ஃபீட்ஸ், 1000 ஃபீட்ஸ். ஓகே, அந்த ரோப் மட்டும் தான் அதுல வச்சுதான் ஹேங் பண்ணிக்கிறாங்கன்னா ஸ்டன் டபுள் இல்லையாங்க. அதை வந்துட்டு வேற ஆள் ஸ்டன்மேன் இல்லையா. எவ்வளவு பெரிய விஷயங்க. ஓய்யோ, அதை நினைச்சு பார்க்கணும் உண்மையிலேயே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது நம்மள நினைச்சு பார்க்கறதுக்கு. அல்டிமேட்டுங்க. ஸோ இதுதான் ரொம்ப பிடிச்சது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஸ்டன் உண்மையிலேயே லைஃப் ஆக்ஷன் மனசன் தான் பண்றாரு. அல்டிமேட்டா இருக்கும். செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. ஸோ யாரெல்லாம் இந்த படம் பார்த்துட்டீங்களோ மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. Thank you for your time. Take care. Bye.